So basics of Active Directory service. So Active Directory service ஓட basics. ஸோ இந்த செஷனோட முடிவில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க போவீங்க. ஸோ வாட் இஸ் an Active Directory service? What are the Active Directory objects? Why should we use Active Directory? Active Directory, where all can it be used? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சரை நம்ம இங்கே தெரிஞ்சிக்க போகிறோம். So what is an Active Directory? So Active Directory அப்படின்றது ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கம்பெனியில் வேலை பார்க்குற யூசர்ஸ், கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் பிரிண்டர்ஸ் அண்ட் ஷேர்டு ஃபோல்டர்ஸ், இது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து யூஸராக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஃபோல்டராக இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்னா டெலிஃபோன் டைரக்டரிக்கு சிமிலர்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ டெலிஃபோன் டைரக்டரி எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை ஃபிசிக்கலாக டைரக்டரியில் வச்சுருக்கோ, அதே மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர் டு அரேஞ்ச், அதுக்கப்புறம் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் based on access and permission. That is, everything is based on access control பண்ணுறதை பொறுத்து. ஸோ அது எப்படி ஒரு ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஹைரார்க்கியல் குரூப்பிங் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஃபர்மேஷன் வந்து ஆத்தென்டிகேட் அப்படின்னா யூசர் பாஸ்வேர்டு அடிக்கிறது. அதாவது ஒரு யூசர் வந்து சர்வரை பேஸ் பண்ணி மட்டுமே நெட்வொர்க்கில் லாகின் பண்ண முடியும். ஸோ ஆத்தென்டிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்வர். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ physical entities of a network can be described by set of attributes. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு யூசர், ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு பிரிண்டர் அல்லது ஒரு ஃபாரஸ்ட், ஒரு டொமைன், ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட், யூசர், குரூப்பு, கான்டாக்ட், கம்ப்யூட்டர், ஷேர்டு ஃபோல்டர், பிரிண்டர், சைட், சப்நெட். ஸோ எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் பை தர் ஆட்ரிபியூட்ஸ். மீன்ஸ் ஒரு யூசர் இருக்காருன்னா யூசர் ஆஸ் ஏ நேம், யூசர் ஆஸ் டெலிஃபோன் நம்பர், யூசர் ஆஸ் ஆர்கனைசேஷன் நேம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஆப்ஜெக்ட். ஸோ கண்டெய்னர் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட்டு, ஒரு டொமைனு, ஒரு ஃபாரஸ்ட்டு, இதுக்குள்ளெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா சப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ லீஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் எண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், யூசர், கம்ப்யூட்டர், பிரிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து எண்ட் ஆப்ஜெக்ட். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னு ஆட் பண்ண முடியாது. அதனால தான் இது பேர் வந்து லீஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரின்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பி ஆத்தென்டிகேட்டட் அண்ட் அசைன் பர்மிஷன். அதாவது என்னென்னா ஏடியை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் ஆப்ஜெக்டோ இல்லை லீஃப் ஆப்ஜெக்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதுக்கு என்னென்னா வந்து GUID 128 பிட் குளோபல் யூனிக் ஐடென்டிஃபையர். அதாவது எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் 128 பிட் GUID வச்சு தான் அது ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணும். ஸோ இப்போது ஒரு யூசர் அப்படின்னா அவருக்கு பாஸ்வேர்டு இருக்கிறதுனால செக்யூரிட்டி ஐடென்டிஃபையர், ஸோ SID. ஸோ இதே வந்து கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டர் நேமை வச்சு டிஃபைன் பண்ணுறோம். இதை மாதிரி எல்லா ஆப்ஜெக்டையுமே ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு ஏடி ஆத்தென்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஃபாரஸ்ட்னா என்ன? ஆக்டிவ் டைரக்டரி ஃபாரஸ்ட் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி பவுண்டரி.
நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற ரூட் சர்வர் தான் வந்து ஃபாரஸ்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம எத்தனை டொமைன் ட்ரீஸ் வேணாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த எல்லா டொமைன் ட்ரீஸுமே ஒரே ஒரு டிஎன்எஸோட கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டிஎன்எஸ் கண்ட்ரோலை வச்சு நம்ம ஒரு டொமைனில் இருக்க யூஸரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதர் டொமைன்ஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆக்டிவ் டைரக்டரி ஃபாரஸ்ட்ன்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டொமைன் ட்ரீ வித்தின் ஏ சேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் ஃபாரஸ்ட் லெவல் ட்ரஸ்ட், அதாவது என்னென்னா ஒரு ட்ரஸ்ட், இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஃபாரஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபாரஸ்ட்டையுமே நம்ம ஃபாரஸ்ட் லெவல் ட்ரஸ்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா மேனேஜும் பண்ணலாம், ப்ளஸ் ஆத்தென்டிகேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபாரஸ்ட் லெவல் ட்ரஸ்ட்டை குறிக்குது. இதே மாதிரி என்ன பண்ண முடியும்னா டொமைன் ட்ரீ லெவல் ட்ரஸ்ட் அப்படியும் இருக்குது. ஸோ ஒரு டொமைனுக்கு கீழே இருக்கிற சைல்டு டொமைனையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு மெயினான ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா. இந்த ஸ்கீமாவை பேஸ் பண்ணி தான் என்டையர் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நோ லிமிட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பி கண்டெயின். அதாவது என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கு லிமிட் கிடையாது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் லொக்கேஷன். ஸோ டொமைன் கண்ட்ரோலரோட பர்பஸே என்னென்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் ட்ரஸ்ட் வழியாக கான்ஃபிகர் ஆகிருந்தால் போதும். அதை வச்சு நம்ம எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியும். ஒரு யூசர் மாடிஃபிகேஷனும் பண்ணலாம், டொமைன் டு டொமைன் மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். ஸோ ஒரு மிஷினுக்குள்ளே ஓடக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரி தான் என்ன சொல்லணும்னா டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈ கேன் லாக் ஆன் ஃப்ரம் எனிவேர் அண்ட் எனி கம்ப்யூட்டர் இன் தட் டொமைன். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் சொன்னது. டொமைன்னாலே என்னென்னா யூசர் கேன் லாக் ஆன் ஃப்ரம் எனிவேர் இன்சைட் த டொமைன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் அண்ட் பாலிசி ரைட்ஸ் அதை கொடுக்கறது வந்து என்னென்னா ஈச் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்க முடியும், டொமைன் லெவல்லையும் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பர்மிஷன் ஒரு டொமைனுக்கு அப்ளை பண்ணால் அந்த டொமைன் ஃபுல்லாகவும் அப்ளை ஆகும், ப்ளஸ் லாஸ்ட்டாக இருக்க எண்ட் யூசருக்கும் நம்ம கொடுக்க முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் ட்ரீயோட ஸ்ட்ரக்சர். ஸோ டொமைன் ட்ரீனா என்னென்னா ஒரு பேரண்ட் டொமைன் அலாங் வித் சைல்டு டொமைன் ஆர் நெஸ்டட் டொமைன்ஸ். நெஸ்டட் டொமைன்ஸ்னால் அதுக்கு நிகராக வந்து சைல்டாக இல்லாமல் வேறு ஒரு ட்ரூ ரூட்டாகவே கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டொமைன். ஸோ வேறு டொமைனில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ட்ரஸ்ட் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எங்கே இருக்கிற யூசர் வேணாலும் எந்த டொமைனில் வேணாலும் வந்து லாகின் பண்ண முடியும். அது இன்சைட் த டொமைனாகவும் இருக்கலாம், இல்லை இன்சைட் த ஃபாரஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ ஆல் த டொமைன்ஸ் இந்த டொமைன் ட்ரீ ஷேர் ஏ கண்டிஜியஸ் நேம் ஸ்பேஸ். தட் இஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மெயின் டொமைனோட நேம் google.comனா சைல்டு டொமைனோட நேம் வந்து muthu.google.com இப்படின்னு வருதுன்னா அது என்னென்னா